Hi friends, welcome to Arivilm. நான் சபருதீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபங்க்ஷன் அண்ட் ஃபார்முலா சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஆபரேட்டர்ஸ். ஆபரேட்டர்ஸ்னா என்ன, அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் சிம்பிள். அந்த சிம்பிள் ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்காக நம்ம பயன்படுத்துவோம். அதாவது ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ற மாதிரி. ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். உதாரணமாக இங்கே நான் ரெண்டு நம்பர் வச்சுருக்கேன், 10, 5. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நான் ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு நம்பரையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி எக்ஸலில் நிறையா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்றது இந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பர்சன்டேஜ் அண்ட் எக்ஸ்பொனன்ட். ஸோ அடிஷன் இப்போ பார்த்த மாதிரி நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ் சிம்பிள் அல்லது ஐஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் சிம்பிள் அல்லது ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். டிவிஷனுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பர்சன்டேஜ். ஸோ இந்த இடத்துல நான் 1000 அப்படின்ற வேல்யூக்கு 3% கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை இந்த வேல்யூ பர்சன்டேஜ். ஸோ அதாவது 1000க்கு நான் 3% நான் எடுக்க போகிறேன். ஸோ 1000ல் 3% எனக்கு 30 அப்படின்னு எனக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அடுத்ததாக இருக்கிறது எக்ஸ்பொனன்ட் அப்படின்றது நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற பவர் சிம்பிள். அதாவது இங்கே நான் 1000ல் 1000 to the power of 3, 1000 cube அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நான் இங்கே கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வேல்யூ கொடுத்துருங்க, அப்புறம் கேரட் சிம்பிள் அண்ட் பவர் வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணிட்டு அது சரியா தவறா அப்படின்ற ரிசல்ட்டை மட்டும், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ரிசல்ட்டை மட்டும் கொடுக்கும். இங்கே நம்ம என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம், கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். greater than or equal to. அடுத்ததாக இருக்கிறது less than or equal to, அப்புறம் equal to. ஸோ ஈக்குவல் டு அப்படிங்கிறது ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும், ஈக்குவலாக இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது வந்துடும். அடுத்ததாக இருக்கிறது நாட் ஈக்குவல் டுக்கு தனியாக எந்த சிம்பிளும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லெஸ் தேன் சிம்பிள் அண்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு நம்ம கொடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து நாட் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இந்த 6 ஆப்ரேட்டர்ஸுமே வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அல்லது கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது ஆப்ரேட்டர் கன்காட்டினேட் ஆப்ரேட்டர். இது ஸ்ட்ரிங் கன்காட்டினேட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்க டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ணி சிங்கிள் டெக்ஸ்ட்டாக நமக்கு கொடுக்கும். உதாரணமாக இங்கே நான் 5 செப்பரேட் டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 செப்பரேட் டெக்ஸ்ட்டையுமே வந்து நான் சிங்கிள் டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா and சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B3 and B4 அப்படின்ற வேல்யூவை நான் வந்து கம்பைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு பண்ண உடனே எனக்கு ஆன்சர் இப்படி வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் ரெண்டு ஸ்ட்ரிங் தான் கம்பைன் பண்ணுறேன். இங்கே என்னோடய ரிசல்ட் நான் நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு இந்த கம்ப்யூட்டருக்கும் இஸ்ஸுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ இதை நான் எப்படிலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று B3 அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்பேஸ் அண்ட் B4. ஸோ அதாவது B3 வேல்யூ ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் B4 வேல்யூ எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அல்லது நான் என்னுடைய டெக்ஸ்ட்லேயே ஸ்பேஸை ஆட் பண்ணிக்கலாம். உதாரணமாக இங்கே நான் வந்து ஸ்பேஸ் நான் இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் B5 அண்ட் B6 அண்ட் B7. ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் எல்லாமே எனக்கு சேர்ந்தே வந்துடுச்சு. நான் தனியாக ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ நம்ம தனியாகவும் கொடுத்துக்கலாம் அல்லது பேஸ் டேட்டாலையும் நம்ம ஸ்பேஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க டெக்ஸ்ட்டை கம்பைன் பண்ணி
சிங்கிள் டெக்ஸ்டாக கொடுக்குற ஆப்ரேட்டர் பேர் கன்காட்டினேட் ஆப்ரேட்டர். நாலாவதா இருக்க ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இதில் வந்து 3 விதமான ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஒன்று யூனியன், ரெண்டாவது ரேஞ்ச், மூணாவது இன்டர்செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனியன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்றதை பார்த்துடலாம். யூனியன் அப்படின்னா ஆல் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாமே நமக்கு கொடுக்கும். இந்த இடத்துல வந்து நான் சம் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். சம் ஃபங்க்ஷனுக்காக நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் சம் ஃபங்க்ஷன் பற்றி எண்ட் டு எண்ட் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சம் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூஸை ஆட் பண்ணி அதோட சம் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது யூனியன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனியன் ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் நான் இங்கே B3 அப்படின்ற ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். ஒரு கமா கொடுத்துட்டு நான் இங்கே C7ல் இருக்கிற வேல்யூ செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த கமா அப்படிங்கிறது தான் யூனியன் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணோன்னா B3 அண்ட் C7 அப்படின்ற வேல்யூவை எடுத்துக்கும். அதோட சம் வேல்யூடும் 11 அப்படின்ற ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக நான் ரேஞ்ச் ஆப்ரேட்டரில் நான் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே கமாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோலன் சிம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு தனித்தனியாக இருந்த செல் ரேஞ்ச் இப்போது ஒரு கம்ப்ளீட் ரேஞ்சாக மாறிடுச்சு, சிங்கிள் ரேஞ்சாக மாறிடுச்சு. அதாவது முன்னாடி இருந்த ஆப்ரேட்டர் வந்து என்னென்னா B3 அண்ட் C7. ஸோ இங்கே வந்து என்னென்னா B3லேருந்து C7 வரைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரேஞ்ச் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து யூனியனுக்கும் ரேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்ததாக யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே யூனியன் ஆப்ரேட்டருக்கு அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா B3லேருந்து B7 வரைக்கும் யூனியன் ஆப்ரேட்டர் கம்மா, அண்ட் இப்போ நான் இன்னொரு ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா B3லேருந்து C5 வரையும் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ப்ளூ கலர்லையும் செகண்ட் ரேஞ்ச் ரெட் கலர்லையும் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலரோட சம் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. என்னுடைய ரெட் ரேஞ்சோடைய சம் ரிசல்ட் 18. ஸோ டோட்டலாக எனக்கு ரிசல்ட் 33 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே அகைன் நான் இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். இங்கே யூனியன் ஆப்ரேட்டர், அதாவது இந்த கமா ஆப்ரேட்டருக்கு பதிலாக நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். அதாவது இன்டர்செக்ஷனுடைய சிம்பிள் வந்து ஸ்பேஸ் தான், சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ரேஞ்ச் அண்ட் ரெட் கலரில் ஒரு ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு. இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஸோ காமனாக என்ன இருக்குது, இந்த 2 ரேஞ்சுக்கும் நடுவில் காமனாக இருக்கிற ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B3, B4, B5. ஸோ இதோடைய சம் ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இது 6 அப்படின்ற ரிசல்ட்டை மட்டும் நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இன்னைக்கு 4 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் arithmetic operator, second one comparative operator, third one concatenate operator, fourth one reference operator. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.